மகா பெரியவாச்சரணம். அம்பிகைக்கு 1000 நாமங்கள், 1000 எண்ணங்கள் எத்தனையோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சில நாமங்கள் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய நாமங்களை நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளுக்கோ பெயர்களாகவும் வைக்கிறோம். அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு என்னம்மா பொருள் அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கடவுளோட பேர் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, துர்கா அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ துர்கா அப்படின்னு வைக்கிறோம். அப்போ துர்கா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா துர்கானா சாமி, துர்கை அம்மன் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு அழகாக ஒரு பொருள் இருக்குங்க. துர்கம் அப்படின்னா ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் துர்கா, சரியா. அப்போ துர்கம் அப்படின்னா வழி அல்லது கோட்டை. அப்போ இவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னை வழிபடுவோருக்கு நல்வழி காட்டக்கூடியவளாகவும் கோட்டை போல தீமையை தடுக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் என்று பொருள். இப்போ நம்ம குழந்தைக்கு எதுக்கு சாமி பேர் வைக்கிறோம், சதா சர்வ காலமும் அந்த கடவுளை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படியாவது இந்த பெயர்களை சொல்லி சொல்லி அந்த நாமத்தை சொன்னதன் புண்ணியத்தை நாம் பெற முடியும். அப்போ இது சொல்ல சொல்ல என்னங்க ஆகும், சதா சர்வ காலம் என்னுடைய பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேத்தினா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு துர்கான்னு வச்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் துர்கா இங்கே வாமா, இங்கே உட்காருமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமான்னு துர்கா துர்கான்னு கூப்பிட அந்த துர்கா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரம் தான். ஏன்னா ஒவ்வொரு பெயர்களும் ஒரு மந்திரம். அப்போ அதற்குரிய சக்தி என்ன இருக்கோ அது அங்கே நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே எப்படி போச்சுன்னே தெரியாது. அதற்குரிய வழியையும் காண்பிப்பால் நாம் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கும், அதே போல நமக்கு கோட்டை போல இருந்து தீமையை தடுக்கக்கூடியவளாகவும் அங்கே இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு பேர் வச்ச உடனே எவ்வளவு மாயம் எப்படியெல்லாம் நடக்கிறது. இதுதாங்க கடவுளினுடைய பெயருக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதம். இதற்காகத்தான் நாம் குழந்தைகளுக்கு அந்த அம்பிகையின் பெயரை வைக்கிறோம், பெருமாள் பெயரை வைக்கிறோம், சிவனின் பெயர்களை வைக்கிறோம். இப்படி வைப்பதன் மூலமாக சதா சர்வ காலமும் நம்முடைய நாவில் அந்த நாமங்கள் மட்டுமே உச்சரிக்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா, கடவுளை விட நமக்கு ரொம்ப யாருங்க பிடிக்கும், நம்ம பிள்ளைங்களை, பேரம் பேத்திங்களை, இப்படி தானே நமக்கு பிடிக்கும். அப்படிங்கிறப்ப கடவுள் நாமத்தை சொல்கிறது கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. ஐயோ, பேரனுக்கு லேட் ஆயிடுச்சு, பேத்திக்கு லேட் ஆயிடுச்சு, மகளுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் காலையில் சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும், அவளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு செய்கிறதுக்கு சரியாக போயிடும். அப்படிங்கிற பொழுது அப்போ அந்த கடவுளுக்கு கூட கொஞ்சம் பூஜையை தள்ளி போட்டுரும், அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்ததுன்னு. அப்போ அந்த சமயத்தில் எத்தனை துர்கா போட்டிருப்போம். அப்போ அதெல்லாம் சொல்ல சொல்ல அவள் சிரிப்பாளாம். எனக்கு நீ பூஜை பண்ணலைன்னா என்ன, இத்தனை தடவை என்னை கூப்பிட்டீங்க, அது போதும் அப்படின்னு அவள் சந்தோஷப்படுவாளாம். இதுதான் அந்த பெயர்களுக்கு இருக்கக்கூடிய மகிமை. மகா பெரியவாச்சரணம்.